எம்ஏ முடிச்சிருக்கேங்க சார். எம்ஏ பிசிக்கல் ஃபிட்னஸ் முடிச்சிருக்கேன், என்ஐஎஸ் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து பிபிஎட் பண்ணிட்டு இருக்கேங்க சார். உங்க ஆசை என்ன? ஆக்சுவலா என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? நான் என்ஐஎஸ் படிக்கணும்னு ஆசைங்க சார். என்ஐஎஸ்ல 1 இயர் கோர்ஸ் இருக்குங்க சார். அது முடிச்சோம்னா வந்து எஸ்டிஏடில அந்த மாதிரி வேலை கிடைக்குங்க சார். எஸ்டிஏடி சாய் அந்த மாதிரி எஸ்டிஏடிக்கு வரணும் பாக்குறீங்களா? ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேங்க சார். அதே மாதிரி என்ஐஎஸ் படிக்கிறதுக்கு வந்து காசு கட்டணுங்க சார். அதுக்கு 1 லேக் மேலே ஆகுங்க சார். அதனாலயும் அம்மா பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ஃபீஸ் கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டும் பயப்படுறாங்க சார். இப்போ நீங்க சொல்லுங்களேன், இப்போ எஸ்டிஏடினா என்ன, அதுல போனா என்ன சம்பளம் கிடைக்கும், உங்க லைஃப் எப்படி மாறும், நீங்க அம்மாக்கு சொல்லி புரிய வைங்களேன். எஸ்டிஏடினா என்ன தெரியுமாம்மா? இப்போ நம்ம நான் விளையாடுறேன்ல, மற்றவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ அங்கே போனால் வந்து நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம ஊரில் யாராச்சும் கேட்டாங்கன்னா நீ சொல்லலாமா, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து எஸ்டிஏடியில் கோச்சாக இருக்குது, இந்த மாதிரி வேலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்று என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரெல்லாம் ஒன்று வந்து சாப்பிட்ற இடத்துல கூட தூரம் போ, எந்திரிச்சு போ, உட்காராத அப்படின்னு யார் சொன்னாங்களோ, நீ மேலே இருந்து கீழே வெறி யார் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு போனாலே வா அப்படின்னு சொல்லி உன்னை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் நம்ம முன்ன வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடிதான் நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்க முன்னாடிதான் நம்ம வாழ்ந்து காட்டணும். அது விருப்பத்துக்கே இவ்வளவு வருஷமா விட்டுட்டேன். மேட்ச் எல்லாத்துக்கும் எங்கனாலையும் அனுப்பி விட்டேன். இப்பத்துக்கும் அதுக்கு விருப்பம் இல்லாத தடை இல்லாம நான் இது பண்ண மாட்டேன் சார்.